Wajikan anak yatim. அருட்ஜோதி வள்ளலார் மன்றம் கடா சுங்கை பட்டாணி 12 கடா சுங்கை பட்டாணியில் அமைந்துள்ள அருட்பெரும் ஜோதி வள்ளலார் மன்றத்தில் 50 ஆண்டுகளாக அணையா விளக்காக இருந்து கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி விளக்கை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 50 ஆண்டுகள் அணையா விளக்காக இந்த அருட்பெரும் ஜோதி இங்கே பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுங்கை பட்டாணி அருட்பெரும் ஜோதியின் ஃபவுண்டர்கள், அதாவது நிறுவனர்கள் இவர்கள்தான் ரங்கசாமி பிள்ளை. அண்மையில் ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடந்தது. முதல் பொங்கல் மிக விமர்சையாக கொண்டாடினீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வள்ளலார் மன்றத்தின் ஃபவுண்டர் முதல் இந்த வளர்ச்சியை பற்றி இங்குள்ள மாணவர்கள் சூழ்நிலை எப்படிலாம் இருக்காங்கன்றது சொல்லுங்கள். நான் பணி ஓய்வு பெற்று 1995 இன்றைக்கு வரைக்கும் இங்கே தான் பணி செஞ்சிட்ருக்கேன். இது சமூக பணி, தொண்டு. எங்களோட வாழ்க்கை, எங்கள் குடும்பமே எல்லாமே அர்ப்பணிப்பு தான். தியாகம் பண்ணி இந்த தொண்டு செஞ்சிட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த வள்ளலார் மன்றத்துலேருந்து 1500 குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு பட்டதாரியாக கூட வெளியே போயிருக்காங்க. இதெல்லாம் எங்களோட சொந்த முயற்சி, சொந்த தியாகம், பொதுமக்களோட ஆதரவோடு இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். இந்த முன்னாள் மாணவர்கள் அவங்களெல்லாம் கூட எங்களுக்கு கை கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு யாரோட இவங்க தான் உதவி செஞ்சு இந்த பெரிய ஒரு விழா பெரிய அளவில் செய்யணும்னு இல்லை. இப்போ பார்த்திங்களா, இந்த விழா தடவை எங்களோட முயற்சியில் குழந்தைங்கள வச்சே. அப்போ இதில் பங்கேற்றவங்கள பார்த்திங்களா, முழுக்க குழந்தைங்க தான். 8 மணிக்கு தான் முடித்தோம். அதில் பார்த்திங்களா எல்லாமே, அதாவது காலையில் பிரார்த்தனைகள், அப்புறம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க அவங்க பேர் வச்சு பிரார்த்தனை பண்ணோம். இன்றைக்கி 30 குழந்தைங்க தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்க இன்றைக்கி கூடும், நாளைக்கு குறையும். ஆனால் இப்போ கூடிக்கிட்டு தான் வருது. ஏன்னா இப்போ பொருளாதாரமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள். அதனால் நாங்கள் இந்த மன்றத்து உள்ளுக்கு வந்தீங்களா, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். பசின்னு வந்தால் பசி சாப்பாடு 24 மணி நேரமும் கிடைக்கும். யார் வந்தாலும், ஏழைகள் வந்தால் நிச்சயமாக சாப்பாடு இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்களா, மாட்டு பண்ணை இருக்குது, ஆட்டு பண்ணை இருக்குது, கோழி பண்ணை இருக்குது, ஈத்த பண்ணை இருக்குது, அப்புறம் காய்கறி தோட்டம் இருக்குது, பூந்தோட்டம் இருக்குது, மீன் குளம் இருக்குது. பழகிறதுக்கு ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். காடி, எலக்ட்ரிக்கல், இந்த வீடு கட்டுறது தொழில், இந்த மெக்கானிக்கு, அப்புறம் இந்த வீடு கட்டுறது, துக்காங்கன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ இந்த கைத்தொழிலெலாம் எப்போ சொல்லிக் கொடுப்பேன்னா, பிள்ளைங்க போயிட்டு ஸ்கூலுக்கு வராங்க, 5 நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, 2 நாள் ஓய்வு இருக்குது, அன்றைக்கி தான் இந்த கைத்தொழிலெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அப்போ என்னோடய முன்னாள் மாணவர்கள் அவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இந்த வீக்கெண்ட்லாம் கூட பிள்ளைங்கள் ஃப்ரீயாகவே இருக்காது. இன்றைக்கி இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நீங்களே ஒரு ரிப்போர்ட்டராக இத்தனை வருஷமாக 40 வருஷமாக வர்றீங்க. அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு ரோடு கூட உள்ளுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட எல்லாம் கிணறு தண்ணி. ஒரு டாய்லெட் வசதி கூட இல்லை, டெலிஃபோன் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்களா, நீங்கள் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்டர்நெட்லேருந்து எல்லா வசதியும் குழந்தைங்களுக்கு இருக்குது. அப்போ பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த குழந்தைங்களை வச்சு நம்ம ஒரு அவங்களோட திறமையை கொண்டு வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு மன்றத்தை வச்சுருக்க மொழியே. இது ஒரு சொந்த சுயநலத்துக்கு எது செய்கிறோமோ, இல்லை அது ஒரு பிஸ்னஸாக செய்கிறோமோ, இதில் ஏதாவது வருமானத்தை எடுத்து நாங்கள் ஏதாவது வெளியே கொண்டு போகிறோமோ இல்லை. நீங்கள் எந்த கோணர் எந்த ஏங்கலுக்கும் போய் புந்து பார்க்கலாம். குழந்தைகள் நாங்கள் வளர்க்குற முறையில் எல்லா சுதந்திரமும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. எந்த இடத்துக்கும் போய் எது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். நான் சொல்கிறது பொய்யோ நிஜமோ நீங்கள் நம்பாட்டி குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்கலாம், என்னென்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லாமே எங்களோட சொந்த முயற்சி தான். ஆரம்ப கல்வி மகாஜோதி தமிழ் ஸ்கூலு, அங்கே 6 வருஷம். அது பக்கத்துலேயே ஸ்கோலாம் மணங்கா சுங்கை கச்சில் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அப்போ ஒரே ஸ்கூல் தான். மணங்கா ஒரு ஸ்கூல், 2வது ஸ்கூல். ஸோ எங்களுக்கு இன்னும் வசதியாக போச்சு. அதனால் காலையில் கொண்டு போய் விடுவோம், மதியம் கொண்டு வந்துடுவோம். சாயந்தரம் ஸ்கூல் போனாங்களா சாயந்தரம் கொண்டு வந்துடுவோம். சகலமும் ஒரே ஒரு இடத்துல ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதே மாதிரி விருந்தினர் வந்தாலும் அவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதியெல்லாம் இருக்குது. அவங்க பிள்ளைங்களுக்கு அன்னதானம் போட்டாலும், அவங்க ஆக்டிவிட்டி செஞ்சாலும், குழந்தைங்களோட ஒன்றோடு ஒன்றாவது இணைஞ்சி இந்த ஏழை குழந்தைங்களோட திறமையும் பார்த்து
அவங்க வந்து அனுபவிக்கலாம் நல்லா. பூரா வந்து ஃபுல்லாக புக்டாக இருக்குது. காலையில் பசியார வரும்போது அங்கே ஒரு பிறந்த நாள் செய்வாங்க. மதியம் பார்த்திங்களா அங்கே வந்து ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். அப்புறம் சாயந்தரம் பார்த்திங்களா இன்னொரு பிறந்த நாள் இருக்கும், இல்லைன்னா ஒரு கல்யாண நாள், ஒவ்வொரு நாளும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஏதாவது வீட்டில் விசேஷம்னா இங்கே வந்து கொண்டாடுறாங்க. இப்போ அவங்க கொண்டாடிட்டு அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்னதானம் போட்டு திருப்தியாக போகிறாங்க. இது வந்து வருஷம் 364 நடந்துகிட்டு இருக்குங்க. இதோட ஃபவுண்டர் இருக்குன்றார்ல, ஃபவுண்டர் நம்ம ஐயா வெங்கசாமி ஐயா இருந்தார். இதோட ஆரம்பித்தவர் ஃபவுண்டர்னு சொன்னால் அவர் தான் அந்த இதுக்கு வித்திட்டவர், அவர் விதை போட்டவர். அவர் வந்து முன்னாள் தலைமை ஆசிரியர். இந்த கெடா மாநிலத்தை எல்லா ஸ்கூல்லேயும் வாத்தியார் வேலை பார்த்து கடைசியாக தலைமை ஆசிரியர் துப்பா எஸ்டேட்டில் தான் அந்த ரிட்டையர் பண்ணார். 80லேருந்து இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து வந்து அவரோட மகள், அவங்க பேர் என்னது, அது 1980லேருந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்தார். அவங்க பேர் என்னது, யார்? மறைந்தவங்க மனைவி. அவங்க மனைவியா? உங்கள் மனைவி? எங்கள் மனைவியா? எங்கள் மனைவி வந்து அவர் கூடயே இருந்தார். அவங்க பேர் மோகனம்பாள். ஆமாம், அவங்க அப்பா கூடயே இருந்து நடந்தார். நான் அரசாங்க தொழிலில் இருந்ததுனால நம்ம வர்றது ஆரம்ப காலத்தில் குறைவாக தான் இருந்துச்சு. அப்போ ஆரம்ப காலத்தில் அவர் மனைவி, அவங்க எங்கள் மாமியார், அவங்க வந்து ருக்குமணி அவங்க, அப்புறம் எங்கள் மனைவி மோகனம்பாலாம் சேர்ந்து தான் இவ்வளோ தூரம் இந்த 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 என்ன ஒரு பெரிய கோயிலை விட பெருசாக இருக்குது இந்த இடம். ஆமாம், ஆலயத்தோடு பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. காரணம் குழந்தைகளை வந்து பராமரிக்கிறது லேசான விளையாட்டு இல்லை. ஒரு நாள் நீங்கள் ஒரு குழந்தைய பார்க்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஆரம்ப காலத்தில் 120 குழந்தைங்களாம் வளர்த்துருக்கோம். இருந்தனால நிறைய ஹோம்ஸ்லாம் அங்கங்கே திறந்துட்டாங்க. இப்போ கிறிஸ்டினுக்கு திறந்துட்டாங்க, இஸ்லாம்காரவங்களுக்கு இஸ்லாம் திறந்துட்டாங்க. அப்போ நம்ம இங்கே முக்கியமாக இப்போ வந்து ஹிந்து சில்ட்ரன் தான் நம்ம நிறையா வளர்க்குறோம் பாருங்க. அப்போ அதனால் நல்ல வரவேற்பு எங்களுக்கு குறையுதுன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட தர்ம காரியத்தை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ இன்றைக்கி போராட்டத்துக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி எல்லா கிண்டர் கார்டன்லேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் இங்கே மாதம் ப்ரோக்ராம் செய்கிறாங்க குழந்தைங்களுக்குன்னு. அவங்களும் குழந்தைங்க கூட விளையாட்டு வைக்கிறது, அவங்கள சந்தோஷப்படுத்துறது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் செய்கிறது, அப்புறம் அன்னதானம் கொடுத்து அவங்களும் இந்த எங்களோட தொண்டில் கலந்துக்கிட்டு எல்லாமே திருப்தியாக போய்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து எங்களோட முதல் முயற்சி. ஏன்னா இங்கே வந்து பொங்கல் வந்து வீட்டு பொங்கல் எங்களுக்குள்ளே வருஷம் செய்கிறோம். அதேமாரி மாட்டு பொங்கலும் வருஷம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே செஞ்சுக்குவோம். எங்களோட முன்னாள் மாணவரெலாம் சேர்ந்து எங்களோட கூட பிறந்தவங்க, சொந்தக்காரவங்க, நண்பர்கள், பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து செஞ்சோம். ஆனால் இந்த வருஷம் 2026 வருஷம் தை மாதத்தில் ஆரம்பித்து இந்த பொங்கல் வந்து இந்த வருஷம் 25/1/26 பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களோட ஆதரவாளர்கள், நன்கொடையாளர்கள் எல்லாத்தையும் வர வச்சு ஒரு பொங்கல் விழா, ஒரு பெஸ்டா பொங்கல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ வந்து எங்களோட 3வது தலைமுறை திருமதி கவிதா அவங்க எடுத்து செய்கிறாங்க. ஏன்னா எங்கள் மனைவி தவறிட்டாங்க, எங்கள் மாமனார் தவறிட்டார், எல்லாம் தவறிட்டாங்க. இப்போ அவங்க தான் இப்போ பொறுப்பாக இதை எடுத்து செய்கிறாங்க. அப்போ என்னால் முந்தியுள்ள ஓட்டம் ஓட முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்ததை விட அவங்க ஒரு பொங்கல் விழா செய்யணுன்னு விரும்பி மிக சிறப்பாக கோலாகலமாக செஞ்சு. ஆமாம், பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது அந்த படத்தை வீடியோலாம் பார்த்திங்கன்னா என்னாலே நம்ப முடியல, இவ்வளோ அருமையாக நான் போயிருக்கேன், நடந்திருக்கேன் அப்படின்னு பாராட்டுகள். இன்றைக்கி பார்த்திங்களா இந்த வீடியோ உலகம் பூரா அனுப்பியாச்சு. எனக்கு லண்டன்லேருந்து கூட வாழ்த்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கணும். என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு என்னென்னா, அதாவது நம்பி இந்த வள்ளலார் மன்றத்துக்கு தன்னுடைய பிள்ளைகள், அதாவது தனித்து விடப்பட்ட பிள்ளைகளை தைரியமாக அனுப்பலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கீங்க. அது நிச்சயமாக அந்த குழந்தைங்களோட திறமையை நீங்களே பார்க்கலாம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் பரதநாட்டியம் பிள்ளைங்கள் ஆடும், அதே மாதிரி எல்லாம் கபடி ஆடிச்சிங்க. இதில் ஒன்று தான் கிடைக்கல. சரி, இல்லைன்னா ஜல்லிக்கட்டு வச்சு இன்னும் அசத்திருப்போம். டைம் பத்தாத காரணத்தினால ஒரு 3-4 ப்ரோக்ராமே கட் பண்ணிட்டோம். சரி. Okay, 3, 2, 1. Okay, 3, 2, 1.